மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமை இல்லைன்னா எல்லாமே தவறாக மாறிடும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல நம்பிக்கையோடு உங்களுடைய பிரச்சனையை சொல்கிறீங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வும் செய்கிறீங்க. ஆனால் பொறுமையாக இருந்தால் தானே அந்த தீர்வுக்கு உண்டானது உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அவசரப்பட்டு நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு நடக்கலைன்ட்டு உடனே இன்னொரு இடத்துல போய் அதுக்குண்டான தீர்வுக்கு உண்டான வேலையை செய்கிறீங்க. இங்கே செய்கிற இடமும் உங்களுக்கு உசுரை கொடுத்து செய்கிற இடம்தான். நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அவங்களும் உண்மையாக உசுரை கொடுத்து செய்கிறவங்க தான். அதனால் எந்த இடத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்குதுன்னு சொல்ல தெரியலை. இந்த இடத்துல செஞ்சுட்டு உங்களுக்கு தீர்வு அடையிற நேரம் பார்த்து இன்னொரு இடத்துக்கு தாண்டிடுறீங்க. அப்போ அவங்க போய் என்ன சொல்கிறீங்க, போய் செஞ்ச இடத்துல சரியாக செய்யலை, அவங்க பணத்தை ஏமாற்றிட்டாங்க, பணத்தை பிடுங்கி எங்ககிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு இந்த கோயில் மேலேயும் இல்லை செய்கிறவங்க மேலேயும் புகார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது முதல்ல நிறுத்துங்க. எதுக்காக இருந்தாலும் பொறுமையோடு இருந்து செய்யணும். உங்களுக்கு கொடுத்த வேலைகளையும் சரி, பூஜைகளையும் சரி, ஒரு நேரத்துக்கு மாதிரி ஒரு நேரம் எந்த நேரமும் அமையாது. எல்லாத்துக்கும் இரு பக்கம் இருக்குது போல் வேலைகளையும் சில நாட்கள் ஆகும். ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க நாள் எடுத்து தான் அதை சரி பண்ண முடியும். மருத்துவரை போய் பார்த்தா கூட இந்த வாரம் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, இதை சாப்பிடுங்க, இதுலேயே சரியாயிடுச்சுன்னா பார்க்கலாம், இல்லை அடுத்த மருந்து எழுதி தரேன்னு தான் சொல்லுவார கண்டி ஒரே இதுவில் எந்த இதையும் தீர்வு பண்ண முடியாது. உங்கள் பொறுமையை நீங்கள் சரியான நேரத்தில் காட்டிங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும். நீங்கள் எதையுமே பொறுமையோடு காப்பாற்ற மாட்டேன்றதுனால பணத்தையும் வீண் பண்ணிக்கிட்டு மற்றவங்க பேரையும் கெடுத்துக்கிட்டு உங்களையும் அலைச்சலுக்குள்ளே ஆய்க்கிறீங்க. முதல்ல அதை நிறுத்துங்க. நம்பிக்கையோடு ஒரு இடத்துக்கு வரீங்களா, அந்த நம்பிக்கையான இடத்த பிடிச்சிக்குங்க. 10 நாள் சொல்கிறாங்களா, 15 நாள் ஆனாலும் பொறுமையாயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்டான வேலைகள் நடைபெறும். உங்களுடைய நம்பிக்கைக்கு அங்கே இடம் கொடுக்கும். இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு தள்ளி போகுதுன்னா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் தள்ளி போகுது. கடவுள் உங்களை சோதனைக்குள்ளே ஆக்கி மெருகுத்துறாரு. அதாவது பிள்ளை பொறுமையை காக்கிறாங்களா, கடைப்பிடிக்கிறாங்களா, அவசரப்படுறாங்களா, ஆத்திர கோபங்கள் படுறாங்களான்னு உங்களை சோதனைக்குள்ளே மாற்றி தான் பார்ப்பாங்க. ஒரு தங்கத்தையே படம் போட்டு பார்க்கும்போது மனுஷால் படம் போட்டு பார்க்கக்கூடாதா? நம்ம தெய்வத்தை செய்யலைன்னா திட்டுறோம். கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, பல் இருக்கா, நாக்கு இருக்கான்னு. அந்த கடவுளை இத்தனையும் செய்கிறாருன்னும் போது நம்மளை சோதனை பண்ணி பார்க்க மாட்டாரா? படைத்தவங்களுக்கு தெரியாதா? சில வேலைகள் மனுஷனால் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க,